செய்யா இங்க வேலை செய்யலாம் பார்க்கணும். சரியா? கட்டங்கள வேலை செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புதன் அவுட்டா புதன் இங்க இருக்காரு, ஆறு இங்க இருக்காரு, டேய் இங்க ஆட்சி இருக்கா? ஆமா சார், அந்த ஆட்சி. ஆமா சார், அந்த ஆட்சி. இங்க எங்க இருக்காரு? அங்க மறைஞ்சு இருக்காரு. இங்க எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ஆட்சி 12 இருக்காரு. கெட்டவன் கெட்டது கிட்டிரும் ராஜயோகம். இங்கேயும் கெட்டாங்க. புதன் ரொம்ப ஆயிடுச்சா? ஆமா சார். சூப்பர். எவன் சொல்லி கொடுக்க மாட்டான். ராசி அம்சம் நல்லா கவனிச்சுக்கணும். நல்லா கவனிச்சுன்னு பிரிச்சாச்சு. புதன் 17 வருஷம் 17 ஒழுங்கா போயிடுவாரா? போக மாட்டார். ஆனா அந்த இதுல எங்க வரணும்? இங்க வா. திரமிட்டு இங்க வா. இங்க இருக்காரு. ஆறு இருக்காரு. அங்க இருக்காரு. இங்க இருக்காரு. நட்புல இருக்காரு. அங்க இருக்காரு. ஆட்சி இருக்காரு. அப்ப என்ன ஆச்சு? புதன் ஆட்சி. புதன் என்ன? ஆசிரியர், ஜோதிடர், கல்வி சம்பந்தமானது எல்லாம் நோம்புறாரா? புதன் ரொம்ப ஆயிடுச்சா? அப்ப அவர் புதன் சேர்த்து பிக்கப் ஆயிடுறாரு. ஆனீங்களா? அந்த வயசு வந்து இல்லையா? 19லயே உங்களுக்கு எந்த சார் வேலை பண்ணீங்க? புதன் திசை 19 அதான் புதன் திசைக்கு தான் வேலை செய்வாங்க. 19 வேலை பண்ணீங்களா? 19 வேலை பண்ணீங்களா? அப்ப அது என்ன திசை உங்களுக்கு? புதன் தான் சார். சனி 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 அப்ப உங்களுக்கு சனி சனி இருக்கு. ஏன்னா சனிசே 19 வருஷம். இந்த வருஷம் உங்களுக்கு முதல்ல இருந்தது. அப்ப இது ஒரு 25 குள்ளார சனி சனி இருந்திருக்கும். ரைட். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் அவுட். இங்க இருக்கான்னு பாருங்க. அங்க அந்த உச்சம் சார். இங்க? அது உச்சம். அப்ப என்ன சார்? அங்க டிக்கெட் ஆயிடுச்சு. டபுள் ஓகே. அவன் கிட்ட நல்லா ஆயிட்டான். இங்க எங்க இருக்காரு? அங்க இருக்கு. இங்க எங்க இருக்காரு? அங்க 9ல இருக்கு. பாகிஸ்தான் போயிட்டாரு. இங்கே எதிர்பாராத வெற்றி, இளமையில் வெற்றி. அப்ப இளமையில் வெற்றி இருக்காரா? 25 வெற்றி இருக்காரா? சுக்கரன் என்ன சொன்னேன்? 25 மேக்ஸிமம் 30 மேல ஜெயிப்பாங்க. சரி சார். சுக்கரன் ஓகே ஆயிடுச்சா? அது சனி. சனி இருக்காரு 9 அங்க இருக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனா என்ன வந்தாரு? நட்பு இருக்காரு. இங்க இருக்காரு 9. அப்ப எங்க இருக்காங்க? அங்கயா? இங்க 8 இங்க 9. இங்க பிக்க போயிட்டாரா? பிக்க போயிட்டாரா? சார் அந்த 8 9 எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க. இங்க 8 அவுட். ஆமா சார். இங்க 9 பிக்கப். ஆமா சார். அப்போ ஓகே. ஓகே. இது 50% அவர் வந்து அடுத்து என்ன? ராகு இங்க இருக்காரு. 8 இருக்காரு. அங்க இருக்காரு. இங்க இருக்காரா? அது 3 இருக்காரா? 8 இருக்காரா? அப்ப என்ன ஆகும்? எட்டவன் கிட்ட ராஜயோகம். சரி. இங்க என்ன ஒரு மடங்கு. சரி. கேது இருக்காரு. இங்க இருக்காரு. அங்க பாகித் பண்ணிட்டாரு. நல்ல இடத்துல பண்ணிட்டாரு. 9 2 9. அப்ப இதுவும் அதுவும் ஜெயிச்சிட்டாரு. ஒரு மடங்கு ஆயிடுச்சு. அப்ப எல்லாமே நல்லா இருக்கு. செவ்வாய் மட்டும் எல்லாமே சூப்பரா இருப்பா ஒரு செவ்வாய் நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கு. அது இது 151%. இது மார்க். அப்ப இது எத்தனை மார்க் கொடுக்கலாம்? ஒரு 100 மார்க் இருக்கு. 100 எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 175 மார்க் போடலாம். 75 மார்க் போடலாம். நல்லா சொல்லுங்க. சார் செவ்வாய் ஓகே, புதனும் ஓகே, சுக்கிரனும் ஓகே, சனியும் ஓகே, ராகுவும் ஓகே, செவ்வாயும் ஓகே, எல்லாமே ஓகே தான். 75 மார்க் தாராளமா எந்த மார்க்கும் கொடுக்கலாம். இவருடைய வாழ்க்கை முக்காவாசி சிறப்பு. இந்த 54 நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா அந்த 19 உருது சேர்த்து பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கஷ்டம். சின்ன வயசுல உருது காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 13 வருஷத்துக்கு அந்த 13 வருஷ காலத்தில் மிகப்பெரிய கஷ்டம். கஷ்டம். அதுக்கப்புறம் தான் வந்து வளர்ச்சி. என்ன கஷ்டப்படுறீங்க? வளர்த்துறதே கஷ்டம் நினைங்க. உங்களுக்கு தெரியல. இல்லை, நான் வந்து அம்மா வந்து 2வது மாசம் இருங்க. வளர்ப்புல வளர்ப்பு நம்ம இது பயன்படுத்த மாதிரிவா? ஆமா. நம்ம சொல்லி எழுதி போட்டாங்க. எழுதி 3வது அங்க எழுதுவாங்க. நீங்க எல்லாம் எழுதி வச்சீங்கன்னா